கருத்து கேட்பை முன்னெடுங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமா, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணுமான்றலாம் கேள்வி கேட்க வேணாம். தமிழ்நாட்டில் அடுத்து யார் ஆட்சிக்கு வந்தா சரியாக இருக்கும், அடுத்து யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேளுங்க. எங்க தலைவர் பேரை கூட நீங்க மென்ஷன் பண்ண வேணாம். மக்களே சொல்லுவாங்க, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், புதுசா வந்திருக்கின்ற தாவேக்கா ஆட்சிக்கு வரணும், நாங்க விரும்புறோம். சீமான் ஐயா தான். என்ன காரணம்? சீமான் ஐயா வந்து மக்களுக்கு போராடிட்டு இருக்காரு. சீமான் தான். என்ன காரணம்? அவரோட கொள்கையும் கோட்பாடும் தான். சீமான் அண்ணனுக்கு தான் எங்களோட வாக்கு இருக்கும். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே. ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுறேன். இருக்கும். நான் வந்து சீமானுக்கு தான். இப்போ சீமான் கட்சி தான். அவர் வந்து நல்லா பேசுவாங்க, விவசாயத்தமெல்லாம் பத்தி நல்லா பேசுவாங்க. அவர் வந்து தனிச்சு நிக்கிறாரு. இன்னும் தமிழ்நாட்டை யாரு அன்பு கொண்டு நேசிக்கிறாங்களோ அவங்க கையில ஆட்சி போனாதான் நாடு உருப்படும். அண்ணன் சீமான் இப்போ இருக்கு. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் தான். என்ன காரணம்? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 14 ஆண்டுகள்ல